Hi, hello everyone. வணக்கம். நான் உங்க தீபன் from Amrita Institute. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5% ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுக்கான கவுன்சிலிங் வந்து ஷெட்யூல் பண்ணியாச்சு. டுமாரோ வந்து 18th அன்னைக்கு கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 9 o'clock ஒரு ஷெட்யூலும் as well as 11 o'clock அடுத்த ஷெட்யூலும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 9 o'clock எந்தெந்த ரேங்க்ல உள்ளவங்க அந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட் படி ஜென்ரல் ரேங்க் 001 ஒன்லேருந்து 151 வரைக்கும் ஃபர்ஸ்ட் செஷன் 9 o'clock. அடுத்தது வந்து அதில் என்னென்ன மார்க்னா 664லேருந்து 249 இந்த மார்க்கில் ரேங்க் வந்து நீங்கள் 1லேருந்து 151க்குள்ளே இருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் செஷனில் அட்டன் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக இவங்க எல்லாருக்குமே சீட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸில் வந்து 951 இருந்தாலும் அங்கே 300+ சீட்ஸ் தான் இருக்குது. அதில் 200 வந்து கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸு. அதில் ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த சீட்ஸு நிச்சயமாக ஆக்குபை பண்ணிடுவாங்க. கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வந்து 100+ங்கிறத இவங்க எந்த அளவுக்கு ஆக்குபை பண்ணுவாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு கொஷினபிள் திங் தான். ஏன்னா இங்கே வந்து ஃபீஸஸ் வந்து கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் தே ஹவ் டு பே 6 lakhs வந்து ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதில் சம் ஆஃப் த சீட்ஸ் கேன் பி ரிட்டர்ன்டு டுவர்ட்ஸ் த ஜென்ரல் கோட்டா. ஸோ அப்போ அந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. அதுலேயே திருப்பி அவங்களுக்கே வந்து ரிட்டர்ன் ஆகிடும். எதுனா ப்ரைவேட் காலேஜ் செல்ஃப் ஃபைனான்சிங்லேருந்து செர்டைன் சீட்ஸ். அது எத்தனை சீட்ஸ்ன்னு நம்ம அந்த முடிவில் 20th அன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிடும். அண்ட் 18th மார்னிங் பார்த்துட்டோம். ஸோ 11 o'clock அடுத்த செஷன் வந்து ஓப்பன் ஆகுது. அப்போ ஜென்ரல் ரேங்க் 152லேருந்து 267 வரைக்கும் கவுன்சிலிங் நடக்க போகுது. ஸோ மார்க் பார்த்தீங்கன்னா 248லேருந்து 190 வரைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டேட் 19th அன்னைக்கு அடுத்தது அங்கே வந்து 3 செஷனாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. மார்னிங்கில் வந்து 9 AM அண்ட் தென் 11 AM அண்ட் தென் 2 AM. 9 AM பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ரேங்க் 268லேருந்து 423 வரைக்கும் கவுன்சிலிங் நடக்க போகுது. ஸோ மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 189லேருந்து 158 அந்த ஸ்கோர்ஸ் உள்ளவங்க அப்போ வந்து அட்டன் பண்ணுவாங்க. 11 AM பார்த்தீங்கன்னா 424லேருந்து 526. ஸோ அந்த ஜென்ரல் ரேங்க் இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு 11 o'clock உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். இந்த கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடியே நீங்கள் அங்கே இருக்கணும் வித் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ டிடி. அப்படி இருந்தால் மட்டும்தான் உள்ளார அனுப்புவாங்க. ஸோ பி அவேர் அபவுட் தட். 157லேருந்து 145 வரைக்கும். அண்ட் தென் 2 o'clock பார்த்தீங்கன்னா 527லேருந்து 633 வரைக்கும் ஜென்ரல் ரேங்க் உள்ளவங்க அந்த டயத்தில் அட்டன் பண்ணலாம். இப்போ இன்னொரு விஷயம், நீங்கள் 144லேருந்து 133 அந்த நீட் மார்க் வந்து இருக்கிறவங்க அந்த ரேங்க்ல இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த 2 o'clock அட்டன் பண்ணுறாங்க. 20th அன்னைக்கு 9 AM பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் 634லேருந்து 785 வரைக்கும் நடக்கும். ஸோ நீட் ஸ்கோர் 132 to 122. அடுத்தது 11 AM 786லேருந்து 886 அந்த ஜென்ரல் ரேங்க் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்போ அட்டன் பண்ணலாம். 121லேருந்து 116. ஸோ நீட் ஸ்கோர்ஸ். அப்போ 2 PM என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 887 ஜென்ரல் ரேங்க்லேருந்து 951 வரைக்கும் உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் அந்த டயத்தில் நடக்கும். ஸோ இதுதான் வந்து ஷெட்யூல். இப்போ 3 days நடக்குதே சார், அப்போ இந்த 950 பேருக்கும் சீட் கிடைக்குமானா நோ, ஒன்லி அங்கே 300+ சீட்ஸ் தான் வந்து கிடைக்கும். அதுக்கான கவுன்சிலிங் தான் இது. அண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே கவுன்சிலிங் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் எத்தனை நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபில் பண்ணணுமோ அதோட ஒரு 3 மடங்கு கூடுதலாக கூப்பிடுவாங்க. அப்போ தான் வந்து எக்ஸாக்டாக வந்து ஒருத்தர் வேணான்னு சொன்னாலும் அடுத்தது இன்னொருத்தவங்கள்ட்ட அதை கொடுத்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான். அதனால தான் உங்களுக்கு into 3x வந்து கூப்பிடுவாங்க. இப்போ இந்த அவென்யூ எங்கே சார், இந்த கவுன்சிலிங் எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நேரு அவுட்டோர் ஸ்டேடியமில் வந்து நீங்கள் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்க போகுது. பிரைமேடு, சென்னை. ஸோ புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இந்த நேரு அவுட்டோர் ஸ்டேடியமில் நீங்கள் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து கலந்துக்கணும். மிக மிக முக்கியமான சில கண்டிஷன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் போகணுமோ அவங்க வந்து கால் லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கால் லெட்டர்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக இமெயிலெலாம் வராது. நீங்கள் வந்து வெப்சைட் tnmedicalselection.org as well as
tnhealth.tn.gov.in. அந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களுக்கு ரெஸ்பெக்டிவ் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் as well as டேட் ஆஃப் பர்த் இதை கொடுத்து நீங்க கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கணும். அதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் என்னன்னா 1 hour ப்ரியராகவே நீங்க போயிடணும். அதான் முக்கியம். இப்போ 9 மணிக்கு உங்களுக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் பண்றாங்கன்னா 8 மணிக்கு நீங்க அங்கேயே இருக்கணும். ஆக்சுவலா 8க்குன்னா 8 மணிக்கு இருக்கிற மாதிரி இல்லாம நீங்க ஒரு 1/2 hour முன்னாடியே போயிருங்க. 7:30க்குலாம் இருக்கிற மாதிரி. அப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் நான் இப்போ காமிப்பேன். அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அழகா ஒரு ஃபைல்ல எடுத்துட்டு வரிசையா ஃபில்அப் பண்ணி வச்சிருங்க. ஒவ்வொரு இப்போ வந்து ஃபைல் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லீஃபாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு லீஃப்லையும் பாலித்தீன் பாக்கெட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி பண்ணீங்க. ஏன்னா மழையா இருக்கும் பட்சத்தில் அந்த இது வந்து சர்டிஃபிகேட்ஸ் நனைஞ்சு அதில் பிரச்சனை வந்துடக்கூடாது. பி கேர்ஃபுல் அபவுட் தட். ஸோ இன்னொரு விஷயம் டிடி வந்து நீங்கள் எடுத்திருப்பீங்க. 500 rupees தான். அந்த டிடி வந்து செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி சென்னை 10 அப்படின்னு எடுக்கலாம். ஆக்சுவலாக இவங்க என்னன்னா டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் தான். சில பேர் வந்து அதை வச்சு எடுத்திருப்பீங்க. இட்ஸ் ஓகே. இந்த 500 rupees வந்து எதுக்காகனா ப்ராசஸிங் ஃபீ, நீங்கள் கவுன்சிலிங்கோட ப்ராசஸ்க்கான ஃபீ. அப்புறம் இன்னொன்று டியூஷன் ஃபீ வந்து நீங்கள் உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், இது வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுத்தோன்னே நீங்கள் வந்து அடுத்தது வந்து டியூஷன் ஃபீ வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டயத்துலேயே கட்டணும். அதனால் அது எவ்வளோன்னு நான் இங்கே காமிச்சிடுறேன். அதை நீங்கள் கரெக்டாக ப்ராம்ப்டாக எடுத்துகிட்டு போயிருங்க. அண்ட் கேண்டிடேட் ஷுட் ப்ரொடியூஸ் த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ். இதுதான் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ்லாம் எசென்ஷியல். கவுன்சிலிங்க்கு உங்களை அலோவ் பண்ணணும்னாலே இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கான்னு உங்களோட செக் பண்ணிட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ பி கேர்ஃபுல். நீட் யூஜினுடைய அட்மிட் கார்டு ஆஸ் வெல் அஸ் ஸ்கோர் கார்டு, இது ரெண்டுமே முக்கியம். ரெண்டுமே நீங்கள் வந்து எடுத்து வச்சிங்க. அண்ட் தென் 10th 11th and 12th சர்டிஃபிகேட்ஸ் அது எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்டு போனோஃபைட் சர்டிஃபிகேட் 6th to 12th அது வரைக்கும் யார்கிட்டனா கன்சர்ன்ட் சிஇஓட்டேருந்து நீங்கள் வாங்கியிருக்கணும். ஸோ அது ஒரு முக்கியமான சர்டிஃபிகேட்டு. அண்ட் தென் டிசி, ஸோ 12th முடித்தோடனே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஆஸ் வெல் அஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது ரெண்டும் எடுத்துக்கணும். 9th and 10th வந்து யாருக்கு தேவையோ அவங்க மட்டும். இப்போ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் முதல் முறையாக கிராஜுவேட் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் தேவை. அண்ட் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து ஃபீ எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணுறவங்க எல்லாம் இன்கம் சர்டிஃபிகேட், ஃபாதரோட இன்கம் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க. ஸோ இதுதான் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 இருக்கும். ஆக்சுவலாக இந்த 8ங்கிறதுக்குள்ளே வரும். +1 9 சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் எல்லாருமே. அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வேணுங்கிறவங்க எடுத்துகிட்டு போவீங்க, இன்கம் சர்டிஃபிகேட்டும் வேணுங்கிறவங்க எடுத்துகிட்டு போவீங்க. பேரண்டல் டாக்குமெண்ட்ஸ் எசென்ஷியல். இப்போ என்னென்ன விஷயம் இதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எய்தர் ஃபாதர் ஆர் மதர், அவங்களோட 2 பேரில் யாராவது ஒருத்தரோட ஸ்டடி சர்டிஃபிகேட் வேணும். அவங்க எஸ்எஸ்எல்சி படிச்சிருந்தாங்கன்னா அந்த எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட், இல்லை பியூசி 12th வந்து முடிச்சிருக்காங்கன்னா அந்த சர்டிஃபிகேட். டிசி தான் சார் இருக்குது, எடுத்துகிட்டு போங்க. அப்படி இல்லை ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் இருக்குது சார், ஓகே அதை எடுத்துகிட்டு போங்க. இல்லை இதுவில் எதுவுமே படிக்கலை அப்படின்னா நோ கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டு எய்தர் மதருக்கோ அல்லது ஃபாதருக்கோ நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எய்தர் ஃபாதர் ஆர் மதர். அண்ட் தென் என்னென்ன டாக்குமெண்ட்னு பார்த்தீங்கன்னா இது டிரைவிங் லைசன்ஸோ ரேஷன் கார்டு பாஸ்போர்ட் ஆர் ஓட்டர் ஐடி ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். ஸோ ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி உங்கள்கிட்ட இருக்கும். 2 இதை எடுத்து வச்சுக்கிறது சேஃப். இருக்கும் பட்சத்தில் நம்ம 2 இதை எடுத்து வச்சுக்கிறதுல தப்பு இல்லை. ஸோ இப்போ நீங்கள் வந்து அடுத்தடுத்த விஷயம் என்ன பாயிண்ட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மோர் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் அலாட்மெண்ட்லாம் பாசிபிள் கிடையாது. 951 பேருக்கும் சீட் கொடுத்துருவாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. 300 பேருக்கு தான் கிடைக்க போகுது. அண்ட் டிடி ஃபார் டுவர்ட்ஸ் டியூஷன் ஃபீ வந்து நீங்கள் வந்து செலுத்தணும் டிடி ஃபார்மெட்டில். ஸோ நீங்கள் ஆஃப்டர் அட் த டைம் ஆஃப் கெட்டிங் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர், உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகும்போது அலாட்மெண்ட் லெட்டர் கிடைக்கும் போது யூ ஹவ் டு சப்மிட் த டிடி, டியூஷன் ஃபீக்கான டிடி. அதை வந்து நான் இங்கே அட் த எண்டு வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ டியூஷன் ஃபீன்னு மினிமம்லேருந்து மேக்ஸிமம் வரைக்கும். ஸோ கால் லெட்டரில் உங்களுக்கு வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக டீட்டெயிலாக படிச்சுட்டு போங்க. சரி சார் எனக்கு வந்து கால் லெட்டரே டவுன்லோட் ஆகலை அப்படின்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். நான் இப்போ உங்களுக்கு சொன்ன டேட்டு டைம்லாம் சொல்லிட்டேன், உங்களோட ஜென்ரல் ரேங்க்கும் சொல்லிட்டேன். அந்த டைமிங்கில் அங்கே அட்டன் பண்ணுற மாதிரி அந்த வென்யூக்கு நீங்கள் முன்னாடியே போயிருங்க 1 hour பிஃபோர். ஸோ 9 o'clock நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா 8 o'clock நீங்கள் முன்னாடி போயிருங்க. நாட் எசென்ஷியல்ங்கிறது கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணி தான் போகணுங்கிறது இல்லை, இல்லைனாலும் யூ கேன் கோ. அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங்கில் கலந்துக்காம டேரெக்டாக வந்து சப்சிக்வெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாமா அப்படின்னா நாட் பாசிபிள். அதுதான் அடுத்த சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ
இன்னைக்கு விட்டுட்டு நான் அடுத்த நாள்ல போய் நான் கலந்துக்கிறேன் சார் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு 150 ரேங்க்ல இருக்கீங்க, இன்னைக்கு வந்து எனக்கு போக முடியல, அடுத்த நாள் நான் போய் கலந்துக்கலாமான்னா அதெல்லாம் கிடையாது. யூ மஸ்ட் கோ அட் த டைம். கேண்டிடேட்ஸ் அலாட்டட் அண்டர் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ். ஸோ செல்ஃப் ஃபைனான்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து உங்களுக்கு 4 lakhs அப்படின்னு போட்டிருப்பாங்க. அரௌண்டு 6 lakhs கிட்ட உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த செல்ஃப் ஃபைனான்ஸ் எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. அலாட்மெண்ட் ஆகிட்டு உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்து லெட்டர் வாங்கிட்டீங்க நீங்கள், ஆனால் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா டு நாட் ஜாயின் த கோர்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் டியூஷன் ஃபீ அமௌண்ட் 25,000 கட்டிருப்பீங்களா, அது வந்து திருப்பி தரப்பட மாட்டாது. ஸோ ரொம்ப நீங்கள் ஜாயின் பண்ண போகிறோன்னா நம்ம அந்த 25,000க்கு டிடி வந்து இது பண்ணிடணும். அண்ட் கேண்டிடேட்ஸ் ஆர் இன்ஃபார்ம்டு டு வியூ த வெப்சைட்ஸ். ஸோ கவுன்சிலிங்கோட வேகன்சி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. tnmedicalselection.org as well as இன்னொரு வெப்சைட் tnhealth.tn.gov.in, இந்த 2 வெப்சைட்டையும் ரெஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபீஸ் ஷெட்யூல் வந்து பார்த்துருவோம். அலாட்மெண்ட் வந்து கவர்மெண்ட் எம்பிபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓசி, பிசி, பிசிஎம் அண்ட் ஆல்சோ எம்பிசி அவங்கள பொறுத்த வரைக்கும் 13,610 rupees வந்து டியூஷன் ஃபீக்கும், ஆஸ் வெல் அஸ் 500 வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ப்ராசஸிங் ஃபீ. எஸ்சி எஸ்டி அந்த கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 9,610 தான் அவங்களுக்கு டியூஷன் ஃபீ. ஸோ 2,000 ரூபா கம்மி. மற்றபடி எல்லாம் சேம் தான். அலாட்மெண்ட் ஃபார் கவர்மெண்ட் பிடிஎஸ்ஸாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கான ஃபீஸ் வந்து ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 11,610 அண்ட் எஸ்சி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 9,610. இப்போ நீங்கள் வந்து அதாவது ப்ரைவேட் காலேஜில் செல்ஃப் ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கான இது பொறுத்த வரைக்கும் 25,000 rupees வந்து டிடி ப்ளஸ் 500 rupees. இதில் வந்து கேஸ்டில் வந்து எஸ்சி வந்து கன்வெர்டட் கிறிஸ்டின் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட பேரண்ட்ஸோட ஆனுவல் இன்கம் 2.5 lakhs, அதாவது மாதம் 20,000 ரூபாய்க்கு கீழே இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா எக்ஸம்டட் ஃப்ரம் 25,000 rupees. ஸோ அவங்களுக்கு வந்து 25,000 rupees எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. அவங்களோட இன்கம் வந்து less than 2.5 lakhs. அதே அதுக்கு ஹையர் தென் 2.5 lakhsனா அவங்க 25,000 டிடி எடுத்துகிட்டு போகணும் டியூஷன் ஃபீக்கு. ஸோ அது ஒரு கண்டிஷன். இன்னொன்று வந்து எஸ்சி கன்வெர்டட் டு கிறிஸ்டின், அவங்களோட பேரண்ட் இன்கம் வந்து ஹையர் தென் 2.5 lakhsனா டோட்டலாக எடுத்துகிட்டு போக வேண்டியதான். அண்ட் ஸோ அந்த மாதிரி உங்களோட 2.5 lakhs 2.5 லட்சத்துக்கு கீழே வந்து ஆனுவல் இன்கம் இருக்கிறவங்க 25,000 வந்து எக்ஸம்டட், அந்த பேமெண்ட் வந்து எக்ஸம்டட், அவங்க கட்ட வேண்டியதில்லை. ஒன்லி ப்ராசஸிங் ஃபீ 500 rupeesக்கான டிடி எடுத்துகிட்டு போனால் போதும். அதே வந்து ஹையர் தென் 2.5 lakhs இருக்கும் பட்சத்தில் அவங்க 25,000 டியூஷன் ஃபீயும் சேர்த்து எடுத்துகிட்டு போகணும், டிமாண்ட் டிடியை வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ திஸ் ஆர் ஆல் அபவுட் த கவுன்சிலிங் ப்ராசஸ். நீங்கள் வந்து கவுன்சிலிங்கை ப்ராம்ப்டாக எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் அழகாக ஃபைல் பண்ணி நீட்டாக எடுத்துகிட்டு போங்க. கவுன்சிலிங் டைமுக்கு 1 hour பிஃபோராகவே, 1.5 மணி நேரம் பிஃபோராகவே நீங்கள் போயிடுறது நல்லது. ஸோ அவங்க 1 hour சொல்லியிருப்பாங்க, ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே போய்க்குங்க. அப்போ தான் நம்ம எல்லா சர்டிஃபிகேட்ஸும் எடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நின்றுட்டு இருப்பாங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு காலேஜ் வந்து சூஸ் பண்ணுங்கள். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. See you in next video.